அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி 2026 எக்ஸாம்க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்விற்கான அறிவிப்பு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக 2026 உருவாக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் முடிந்த சப்போர்ட் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்குள் படிப்பதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வேன். உங்களுக்குள் படிப்பதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியராகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இந்த வீடியோவில் பார்ட் பி மேஜரில் 150 மார்க்ஸ்க்கான ஸ்டடி டிப்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜரில் 110 அதாவது 110 ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பார்ட்டில் 40 மொத்தம் 150 மதிப்பெண்கள். நான் அப்போவே ஒரு இலக்கு வச்சுருந்தேன். நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ மார்க் என்னுடைய மேஜரில் கட் ஆஃப் மார்க் வருதோ அந்த மார்க்கை என்னுடைய மேஜர்லேயே நான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இலக்கு வச்சேன். ப்ரிப்பேர் பண்ணுறது எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே மேஜர் எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னால் முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் தான் கொடுத்துட்டு போனேன். இருந்தாலும் எனக்குள்ளார மேலும் தன்னம்பிக்கை இருந்தது. என்னுடைய மேஜரில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருதோ அந்த மார்க் நான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு வச்சு படித்தேன். ஏன்னா அந்த 40 மார்க் நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம எதிர்பார்க்குற மார்க்கு 100% முழுமையாக வருமானு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் மேஜர் பார்ட் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் அந்த மார்க் தீர்மானிக்கப்படுது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மேக்ஸிமம் மார்க் மேஜரில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக அப்போவே இருந்தது. நான் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வரும்போது என்னுடைய மேஜருக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கோ அந்த மார்க்கை நான் என்னுடைய மேஜர் பார்ட்லேயே எடுத்திருந்தேன். அப்போவே நான் மேஜர் முழுமையாக நம்பினேன். ஏன்னா நம்ம எப்படி தான் கொஷின் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இல்லை கிரியேட்டடாக கேட்டாலுமே நம்மளால் பேசிக் நமக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதனை பயன்படுத்தி விடையளிக்க முடியும் நம்மளால். அதனால் மேஜர் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். நான் இப்போ அதான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம 30 வினாக்கள் 50 மார்க்கு, 50க்கு நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தால் போதும். அது எல்லாருமே கண்டிப்பாக எடுக்க முடியும். அலட்சியப்படுத்தக்கூடாது. 10th தமிழ் புக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. பார்ட் பி தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதே பெரும் வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதில் நம்ம என்ன தான் மேஜரில் மார்க் ஸ்கோர் பண்ணாலும் அந்த 40 மார்க்கில் நிறைய பேர் மிக குறைவான மதிப்பெண்கள் எடுத்து மேஜரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியுமே அவங்களுக்கு சிவி லிஸ்ட்லேயே அவங்க நேம் வராமலாம் போயிருக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய மேஜர்லேருந்து மட்டும்தான் 150 கொஷின் வரப்போகுது. அப்படிங்கும்போது இதுவே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். மேஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும். நிறைய பேர் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, படித்ததெல்லாம் மறந்து போகுது அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறது ஒன்று தான், இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. வெறும் எக்ஸாமுக்காக படிச்சிங்கன்னா சரியாக இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகணும். அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. முதல்ல இந்த எக்ஸாமில் படித்து உங்களால் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளார ஏற்படுத்தி கொண்டு உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இடர்பாடுகள் வரதான் செய்யும். அதை கடந்து யார் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களாம் வெற்றியாளர்களாக தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போகிறதும் போகாத தனிப்பட்ட விருப்பம். கோச்சிங் சென்டர் போகிறதால தான் ஒருத்தவங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மார்க் வருது. அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கால இடைவெளியினை பார்ட் பி உங்களுடைய மேஜருக்கு நல்ல முறையில் பயன்படுத்துங்க. நிறைய டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன போல் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளார வந்துருச்சுனாலே போதும். உங்களுக்கு படித்தது எதுவுமே மறக்கவே மறக்காது. நீங்கள் தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகள் படிப்படியாக குறைந்து கொண்டே போகும். ஒரு முதல் யூனிட்டில் மட்டும்தான் உங்களுக்கு சிறு தடுமாற்றம் இருக்கும். நீங்கள் நன்கு படித்து முடித்த பிறகு ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்கணும். நிறைய பேர் கொஷின் ஆன்சராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் தயவுசெய்து அந்த மெத்தடே ராங் மெத்தடு தான். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
நம்ம சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நீங்கள் நிறைய சர்ச் பண்ணுங்கள். நோட்ஸ் வந்து நீங்களாக எழுதணும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்களாகவே உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் நிறைய எழுதுங்க. எழுதி முடித்து மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரிப்பீட் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மேஜரில் ஒரு முக்கிய ரோலாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த ஒரு யூனிட்டில் 15 மார்க்குக்கு வந்து வினாக்கள் வருது அப்படின்னா 15க்கு 15 வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். எவ்வளவு தான் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டாலுமே நீங்கள் பேசிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கான்ஃபிடென்ட்டோடையே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாமும் கான்ஃபிடென்ட்டோட தேர்வு எழுதுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கை விட கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்கும். மாறாக நமக்குள்ள கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஏதோ சொல்லிட்டாங்க எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் படித்தாலும் தேர்வு அன்னைக்கு வந்து உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு நாளாக அமையவே அமையாது. அதனால் கான்ஃபிடென்ட்டோட படிங்க, இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. அதையெல்லாம் கடந்து ஒரு 2-3 நாட்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த படிப்பதற்கான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டே போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலே நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதை பற்றிலாம் நமக்கு ஒரு சிந்தனை வரவே வராது. நம்மளுடைய இலக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சிலபஸை நம்மளால் முடிந்த அளவுக்கு 100% வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும். அதுதான் மதிப்பெண்களை ஒருபோதும் இலக்காக வைக்காதீங்க. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கை வந்து ஒரு இலக்காக வச்சு நம்ம படித்தோம்னா என்னென்ன தவறுகள் செய்வோம் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே எனக்கு நடந்த நிகழ்வுகள் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன், மார்க்கை வந்து ஒருபோதும் இலக்காக வைக்காதீங்க. வேலைக்கு போகணுங்கிறது ஒரு இலக்கு வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மேஜரில் நீங்கள் ஸ்டேட் லெவலில் டாப்பராக வர முடியும். மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, இல்லை அவங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, அதை பற்றி யோசிக்காமல் நீங்களே உங்களுக்குள் ஒரு திட்டமிடுதல் வைத்துக்கொண்டு அதை கண்டிப்பாக அந்த திட்டமிடுதலை வந்து செயல்படுத்தி முடிக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமானது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நம்ம ஒரு 3 நாட்கள் 4 நாட்களில் ஒரு யூனிட்டை முடிக்கலாம் நம்ம திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னா இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்ட்டு அந்த நாட்களை வந்து 4 நாட்கள் அப்படிங்கிறத 5, 6, 10, 20 நாட்கள் கூட காலம் கடத்துவாங்க. அப்படி 20 நாட்கள் கடந்தும் கூட முழுமையாக அவங்களால ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது. 5 நாட்கள் திட்டமிட்டிங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம 5 நாட்களுக்குள்ளாகவே அந்த யூனிட்டை நம்மளால் முடிந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன்லாம் கொடுத்து நம்மளால் முடிந்த அளவுக்கு எப்படி வினாக்கள் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஒரு யூனிட் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 4 நாட்கள் நம்ம திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னா அதிகாலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் நம்ம ஏற்கனவே மிக தெளிவாகலாம் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதற்கான மோட்டிவேஷன் வீடியோவும் நம்ம தொடர்ந்து கொடுப்போம். நன்கு படித்து முடித்த பிறகு அதன் பிறகு நமக்கு ஏற்கனவே நடைபெற்று முடிந்த பிடிபிஆர்டி கொஷின் பேப்பர் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படித்த யூனிட்லேருந்து என்னென்ன வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நீங்களாகவே தேடுங்க. அதே போல் மிக முக்கியமானது லாஸ்ட் இயர் பிடிபிஆர்டியில் கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எங்கிருந்து முதல்ல வந்திருக்கு அப்படிங்கிறத மற்றவர்கள் சொல்லியோ இல்லை கோச்சிங் சென்டரில் வந்து இந்த புக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நீங்களாகவே நிறைய சர்ச் பண்ணி நீங்கள் யூஜி படிக்கக்குள்ளே நிறைய நோட்ஸ் வச்சுருப்பீங்க, இல்லை புக்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை உங்கள் மேஜருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் நிறைய இருக்கலாம். அப்போ நீங்களாகவே சர்ச் பண்ணி பாருங்கள். மற்றவங்க சொல்கிறத கேட்க வேணாம், நீங்களாகவே சர்ச் பண்ணி ஒவ்வொரு யூனிட்லேருந்து எங்கிருந்து முதல்ல வினாக்கள் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஒரு யூனிட்டுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்ததுக்கு உங்களுக்கே ஐடியா வந்துடும். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய கால இடைவெளியை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மேஜர்லேருந்து மட்டும்தான் 150 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. நீங்கள் மேஜரில் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதனை அடிப்படையாக வைத்து தான் உங்களுடைய வேலை தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால் எவ்வளவு வேணாலும் நீங்கள் ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது போதும் அப்படிங்கிறது நமக்குள்ளார வரவே கூடாது. சரிங்களா? டைம் இருந்ததுன்னா இன்னொரு முறை ரீகால் பண்ணுங்கள், நிறைய சர்ச் பண்ணுங்கள். நிறைய எம்சிக்யூ வந்து நமக்கு வந்து கூகுள்லேயே நீங்கள் வந்து டாபிக் அடித்தாலே நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தெரியலன்னா வருத்தப்படவே படாதீங்க, கற்றுக்குங்க, அவ்வளோதான். அந்த வினாக்களுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல அப்படின்னா எங்கிருந்து முதல்ல கேட்டிருக்காங்க, நம்ம நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணோம், அப்போ நம்ம வேறு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடை வந்து மாற்றிக்கிட்டால் போதும். அதே போல் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளார இந்த தேர்வில் நம்மளால் நல்ல முறையில் படித்து கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். எனக்குன்னு நிச்சயமாக ஒரு போஸ்டிங் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம்
உங்களுக்குள்ளார வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வரல, மாறாக அச்சம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் எல்லாமே நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நான் சொன்னது போல் இந்த முறை உங்களுக்கான இடம் நிச்சயமாக உறுதி செய்யப்படும். அதுவும் நீங்கள் ஜென்ரல் டர்னில் ஸ்டேட் லெவலில் டாப்பராக வர முடியும். அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ தொடர்ந்து எடுங்க. உங்கள் மேஜர் வந்து நம்ம படித்தது தான் கொஞ்சம் நமக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டோடு படித்து பாருங்கள். நிறைய மாற்றங்களை உங்களுக்குள் எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி.